அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம், திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன். திருவருளுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எழுதும் 8, 5, 5, 5, 4 இதெல்லாம் கூட்டாங்க 27. அதோட விதி என்பது 9. அப்போ திருவருள் என்றால் என்ன? திருவருள் தான். திருவருள் என்பது வார்த்தைகள் தான். திருவருள் வார்த்தைகள் தான். இயல், இசை, நாடகம் எல்லாமே அதுதான். திருவருள் என்றால் வார்த்தைகள் தான். திருவருள்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. தெரியல சாமி அப்படிமா. திருவருள் என்பது பேசக்கூடிய வார்த்தைகள் தான். அதிலே ஒரு மெய்யுணர்வு இருக்குது. அந்த திருவருள் என்பது யாருடைய நாவில் உதிக்கப்படுதோ அவங்க காரிய சீத்தைக்கு திருவருள் அவங்க நாவில் உதிக்கும். திருவருள் என்றால் என்ன? விநாயக பெருமானே, சரஸ்வதி, லட்சுமி தேவி, சிவபெருமானே நமச்சிவாயம், சிவாய நம, ஓ நமோ நாராயண். இந்த வார்த்தைகள் தான் திருவருள். அதுபோல் உங்கள் பேரும் அதான் திருவருள் தான். ஆனால் திருவருள் என்பது பேசக்கூடிய வார்த்தைகள் தான். அதுபோல் சட்டம் என்று சொல்லக்கூடியதும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். சட்டம் என்பது வார்த்தைகள் தான். நிறுவனம் என்பது உருவாக்கக்கூடியது, செயல்படுத்தக்கூடியது. ஆனால் திருவருள் என்பது அனைத்து சர்வசக்தியும் அடங்கியுள்ளது. அனைத்து சக்தியிலும் அடங்கியது. அனைத்து சர்வசக்தி வார்த்தையிலும் அடங்கியது திருவருளில். திருவருள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது சிந்திக்கணும். திருவருள்னா என்னமோ தெரியல அப்படிம்பாங்க. திருவருள் என்பது பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஒரு மகான் கிட்ட போனாக்க என்ன செய்கிறாரு? திருவருளுக்கு விநாயக பெருமாள், சரஸ்வதி, லட்சுமி, ஓ நமோ நாராயணா, சிவ இதுதான் சொல்கிறாரு. அதான் திருவருள். நம்ம நினைக்கக்கூடியது திருவருள். அந்த திருவருள் நம்முடைய நாவிலே உதித்து விட்டு அவர் காரிய சித்தியாகும். திருவருள் வந்து ஒரு மிகப்பெரிய பலமானது, சக்தி வாய்ந்தது. ஆனால் திருவருள் என்பது பேசக்கூடிய வார்த்தைகள் தான். அந்த திருவருளில் அனைத்து அனுக்கிரகங்களும் அடங்கி உள்ளது. ஆனால் திருவருளுடைய விதியின் 9. அடுத்ததாக வந்து இரத்த கண்ணீருக்கு விதியின் 3. அந்த இரத்த கண்ணீருக்கு எண்கிடம் 3, 4, 7, 7, 1, 3, 5, 9 இதெல்லாம் கூட்டாக்க 39. அதோடைய விதி என்பது 3. அப்போ இரத்த கண்ணீருக்கு விதியின் 3. 3வது பலன் வருகின்றது இரத்த கண்ணீர். அடுத்ததாக வந்து காமெடிக்கு 3 எழுத்து. அதோடைய விதி என்பது 9. காமெடிக்கு எண்கிடம் 8, 4, 6 இதெல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதி என்பது 9. காமெடி வந்து 9ஆம் இடத்து பலன். என்னன்னா 9ஆம் இடத்துல வந்து காமெடி கிரகம்னு ஒன்று இருக்குது. அந்த காமெடி கிரகத்தோடு வந்து மற்ற உபக்கிரகங்களும் துணை கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த காமெடி பண்ணுறது அது ருசிக்கும், ரசனையாக இருக்கும். எப்படி வார்த்தைகள் எப்படி வந்து வடை, பலகாரம், ஸ்வீட்டு, காரங்கள் எல்லாமே எப்படி இனிக்கப்படுகிறதோ அதுபோல் வார்த்தைகளும் இனிக்கும், காமெடிகளும் இனிக்கும். காமெடி இனிக்கிறது உண்டு, கோபமாகிறதும் உண்டு, அதை பார்த்து ரசிக்கிறது உண்டு. அதனால் காமெடி விதியின் 9. அடுத்ததாக வந்து சூப்பருக்கு வந்து விதியின் 9. சூப்பருக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டாகி 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ சூப்பருக்கு வந்து விதி எண் 9. அந்த சூப்பராக அந்த நட்சத்திர அடிப்படையில் வருது. அடுத்ததாக வந்து முரசொலி என்பது ஒரு வார்த்தை தான். இது வந்து ஒருத்தருக்கு சொந்தமான பெயர் இல்லை. ஆனால் முரசொலி என்பதுக்கு விதியின் 7. 3, 3, 5, 5 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. முரசொலி 7ஆம் இடத்து 7ஆம் பார்வை. அடுத்ததாக வந்து அடிமைச்சங்கிலிக்கு வந்து விதியின் 3. அதற்குரிய எண்கள் தான் 1, 6, 5, 9, 3, 8, 2, 5 இதெல்லாம் கூட்டாக 39. அதோடைய விதி என்பது 3. அடிமைச்சங்கிலாம் 3ஆம் இடத்து பலன். அடுத்ததாக வந்து குங்குமச்சிமிழுக்கு வந்து விதியின் 6. அதற்குரிய எண்கள் தான் 3, 8, 3, 1, 9, 4, 2, 3 இதெல்லாம் கூட்டாக்க 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ குங்குமச்சிமிழுக்கு வந்து விதியின் 6. அடுத்ததாக வந்து பொற்காலத்துக்கு வந்து விதியின் 8. பொற்காலத்துக்கு வந்து விதியின் 8னாக்கா அதற்குரிய எண்கிடம் 2, 5, 8, 4, 7 எல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. பொற்காலங்கிறது
நம்ம வாழ்ந்த காலம் நம்ம முடிச்சுட்டு போனால் அதுவும் ஒரு பொற்காலம் தான். வந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பொற்காலம் தான். முடிஞ்சு போனதெல்லாம் பொற்காலம், வந்துக்கிட்டு இருக்கிறது எதிர்காலம். இதுதான் பொற்காலம். அடுத்ததாக வந்து ராஜநடை. ராஜநடைக்கு வந்து விதியின் 3. 3ஆம் எழுத்து பலன் தான் ராஜநடை கொடுக்குறது. அந்த ராஜநடைக்கு வந்து விதியின் 3, அதுக்குரிய எண்கிணது 1, 3, 8, 9 இதெல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 1. அப்போ ராஜநடைக்கு வந்து விதி எண் 3. அடுத்ததாக வந்து ஜெகன்மோகினி. ஜெகன்மோகினிக்கு வந்து விதி எண் 1. அப்போ ஜெகன்மோகினி கூட பாருங்கள் 1ஆம் நம்பர் முடிச்சு வச்சுது. அப்போ 3, 1, 6, 6, 2, 1 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ ஜெகன்மோகினியோட விதி எண் 1. 1ஆம் எழுத்து பலனுக்கு வருகிறது ஜெகன்மோகினி. சரி. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தைகளாக உருவாக்கப்பட்டு, திருவருள் என்பது வார்த்தைகள் தான், சட்டம் வார்த்தைகள் தான், நிறுவனம் பொருளாலும் செயலாலும் உருவாக்கப்படக்கூடியது. ஆனால் திருவருள் என்பது வார்த்தைகள் தான், திருவருள் என்பது ஒரு சட்டம்தான். ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டது. எல்லாமே அனைத்தும் திருவருளில் இருந்து தோன்றக்கூடியது தான், எல்லாமே அனைத்துமே. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டது. அவருடைய கிருபைகள், திருவருள் தான் கிருபைகளை உருவாக்கக்கூடியது. ஆனால் திருவருள்லாம் யாருக்கும் தெரியாது. அவங்க பேசுகிறதெல்லாம் திருவருள்லாம் என்னன்னு கேட்டால் தெரியாது. திருவருள் என்பது நம்ம சொல்லக்கூடிய தெய்வத்துடைய வார்த்தைகள் தான். விநாயக பெருமானி, கணபதியே, முருகா, சரணபா, சுப்பிரமணியா, சண்மகா, கற்குடராய் இதெல்லாம் திருவருளில் அடங்கப்பட்டது. அதுபோல் வார்த்தைகளும் திருவருளில் அடங்கியது. திருவருள் என்பது வார்த்தைகள் தான். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு உண்மையானது. காரக ஜோதிடம் அறியலோர். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.